வணக்கம் நண்பர்களே. ஸோ நேற்றைய போட்டியில் அது ரெண்டாவது முக்கியமான இன்னொரு விஷயம், நேற்று நிறைய பேர் வந்து எனக்கு ஆலோசனை கொடுத்தீங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஒரு லிங்க் அனுப்புனீங்க, இது மாதிரி நார்த் இந்தியன் அஸ்ட்ராலஜர் ஒருத்தர் பண்ணுறான்ட்டு. நானும் நீங்கள் கொடுத்த வீடியோ பார்த்தேன். அவர் எப்படின்னா, சந்திரன் வந்து ஒரு ராசிக்கு போனால் அது இம்பேக்ட் ஆகும். ஏன்னா 2 நாளில் சந்திரன் மட்டும்தான் மாறுறாரு. அதாவது கடகராசியில் சந்திரன் போனால் அவருடைய கடகராசியில் சந்திரன் போகிறப்ப அவர் நிறையா ரன் அடிச்சாருன்னா திரும்ப கடகராசிக்குள்ளே போகிறப்ப அடிப்பார் அப்படின்ற மாதிரி அவருடைய கான்செப்ட். நீங்கள் எனக்கு அனுப்புனதுக்கு நன்றி. பட் இந்த கான்செப்ட்லாம் நான் 2019 ட்ரை பண்ணி பார்த்தேன். 2019 மொத்தம் 12 ராசி கட்டம். 12 ராசி கட்டத்தில் தான் சந்திரன் போகும். அந்த 12 ராசி கட்டத்தில் சந்திரன் போகிறப்ப மேஷம், ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து சூரியகுமார் யாதவ்ல சிம்மத்தில் சந்திரன் போகிறப்ப டக் அவுட் ஆனார்னா அவருடைய கான்செப்ட் படி திரும்ப சிம்மத்தில் ஃபர்ஸ்ட் வர்க்க போகிறதுல சிம்மம் கம்மியாக இருக்குது, திரும்ப சிம்மத்தில் வரும்போது சந்திரன் வரும்போது அவர் டக் அவுட் ஆவார், அவர் நல்லா விளாட மாட்டார்ன்றது அவருடைய வீடியோட கான்செப்ட். நான் பார்த்தேன் நார்த் இந்தியனோட வீடியோ. ஆனால் அதை நான் 2019 பண்ணிட்டேன். விராட் கோலி அடித்த 1 டே செஞ்சுரியில் கடகத்திலேயே 4 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதே கடகத்தில் ஒரு 10 ரன் உள்ள அவுட் ஆயிருக்காரு, ஒரு டக் அவுட் ஆயிருக்காரு. ஸோ இந்த கான்செப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்பீத் பும்ரா, இவர் முகமது ஷமி எடுத்துக்கோங்க, அவர் கடகத்தில் 6 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு 1 டேல. அதே கடகத்தில் அவர் 0 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கான்செப்ட்லாம் நான் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு நான் 2019 விட்டுட்டாது. அதெல்லாம் வந்து சரியாக வரல. நான் போகிற ரூட்டு ஓரளவு சரியாக வந்தது. பட் அதுவுமே நேற்றுமே எனக்கு சரியாக வரல. இப்போ நேற்று குவிண்டன் டிகாக்கு நேற்று வந்து டக் அவுட் ஆகிட்டாரு. டக் அவுட் தான் நினைக்கிறேன் நேற்று. அதே குவிண்டன் டிகாக்கு நேற்று சூரியன் புதன் சனி, ஏன்னா அவர் நிறைய T20 விளையாடுறாரு. சூரியன் புதன் சனியில் ஏற்கனவே ஒரு 72 ரன் அடிச்சிருக்காரு. 72 ரன் அடித்து அவர் தான் கேப்டனாக இருந்திருக்காரு ஏற்கனவே வேற ஒரு T20ல. ஸோ நான் போகிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பு வருது. இது வந்து இறைவன்கிட்ட தான் இது ஆராய்ச்சியிலே தான் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் நான் நேற்று புலம்புனதுக்காக நேற்று ஒரு 4-5 பேர் எனக்கு அனுப்புனீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி மேட்ச் வந்து டிசி வெர்சஸ் ஜிடி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி யாரெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, டிசி சார்பாக அபிஷேக் போரல், ரிஷப் பந்த், டேவிட் வார்னர், பிருத்திவி ஷா, டி ஸ்டப்ஸ், இசாந்த் சர்மா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், கலீல் அகமது, ஜே ஃப்ராசர் மகர்க். குஜராத் டைட்டன்ஸ் சார்பாக அபினவ் மனோகர், விருதிமான் சாஹா, ரவி ஸ்ரீனிவாசன், சாய் கிஷோர், டேவிட் மில்லர், ராகுல் டிவாட்டியா, ரஷீத் கான், அசமத்துல்லா உமர் சாய், சுமன் கில், நூர் அகமது, மோஹித் சர்மா, சந்தீப் வாரியர், இவங்கெல்லாம் விளையாடுறதா இருக்காங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மேட்ச் ஆரம்பித்து சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே தான் மேட்ச் முடியுது. ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் மேட்ச் ஆரம்பிச்சு சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே மேட்ச் முடியுது. லக்கணம் துலா லக்கணத்தில் ஆரம்பிச்சு சிம்ம லக்கணம் தனுசு லக்கணம் வரைக்கும் போயிடுது. ஸோ வந்து குரு பகவான் இன்னைக்கு யாருக்கு பலமாக இருக்கோ அவங்க தான் மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னைக்கு என்னுடைய கான்செப்ட் படி தசை புத்தி அந்தரம் மாதிரி, அந்தரம் சூச்சம் பிராணமம் அந்த மாதிரி இது பார்க்கும்போது விக்கெட் கீப்பராக இன்னைக்கு அபிஷேக் போரல், ரிஷப் வந்து நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்கில் பிருத்திவி ஷா, டி ஸ்டப்ஸு, சுமன் கில்லு, ஜேக் ஃப்ராசர் மகர்க்கு, ஆல்ரவுண்டரில் அக்சர் பட்டேல், அசமத்துல்லா உமர் சாய், பவுலரில் குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், ரவி ஸ்ரீனிவாசன், சாய் கிஷோர், இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், விக்கெட் கீப்பரில் அபிஷேக் போரல், ரிஷப் பந்த், பேட்டிங்கில் பிருத்திவி ஷா, டி ஸ்டப்ஸு, சுமன் கில்லு, ஜேக் ஃப்ராசர், ஆல்ரவுண்டரில் அக்சர் பட்டேல், அசமத்துல்லா உமர் சாய், பவுலிங்கில் குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், ரவி ஸ்ரீனிவாசன், சாய் கிஷோர். இது ஒரு ஆப்ஷன். டெல்லி செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் சாய் சுதர்சனும் உள்ள வருவார், ராகுல் டிவாட்டியா உள்ள வருவார், ரஷீத் கானும் மோஹித் சர்மா உள்ள வருவார். இது டெல்லி செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் பவுலிங்கில் குல்தீப் யாதவ் உள்ள வருவார். இதே குஜராத் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் டேவிட் வார்னர் விளையாண்டாருன்னா அவர் சிறப்பாக விளையாடுவார், ரஷீத் கான் சிறப்பாக விளையாடுவார், இசாந்த் சர்மா உள்ள வருவார். இதுதான் உத்தேசமான விஷயம். டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டாஸ் போட்ட பிறகு எக்ஸாக்டாக ட்ரீம் 11 டெலிகிராமில் வரும். மேட்ச் ப்ரிடிக்ஷன் வேணுன்றவங்க இந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய டிஸ்பிளேல வரக்கூடிய நம்பருக்கு டாஸ் போட்ட பிறகு கேளுங்க, நான் தரேன். நன்றி, வணக்கம். இந்த சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.